ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்ட். பிடிச்சிருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் என்ன செலிப்ரேஷன் என்ன பிளேஸ்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் கிளிப் பார்த்து அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, என் பொண்ணோட 18th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் மூணாரில் இருக்கிற கொலுக்குமலைக்கு தான் போயிருந்தோம். எனக்கு கொஞ்ச நாளாகவே அங்கே போகணும்னு பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா. அது அவள் பர்த்டே அன்னைக்கு கூப்பிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு தான் கூப்பிட்டு போயாச்சு. எப்போ மூணார் போனாலும் ஏதோ வேண்டுதல் மாதிரி லக்கம் ஃபால்ஸை விசிட் பண்ணாமல் போகிறதே இல்லை. இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போலாம் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த தடவை தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. பட் கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியில் கால் நனைஞ்சு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. போகிறப்போ நைட்டு கட் பண்ணுறதுக்கு கேக் வாங்கிட்டு நேராக ரூமுக்கு போயிடலாம்னு நினச்சி தான் கிளம்புனது. ஆனால் இந்த ரோட் சைடில் பர்பிள் கலர் ட்ரீஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததா. உடனே பர்த்டேகளுக்கு அது கிட்ட போய் பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. பொண்ணு சொல்லிட்டா போதுமே, அவங்க அப்பா தான் ரெடியாக இருப்பார் அது செய்யறதுக்கு. உடனே கீழே கூப்பிட்டு இறங்கிட்டாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரலனாலும் கேட்கல, நீ இல்லாமல் நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு ஒரு டைலாக் அடித்து என்னையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. இதில் பார்க்க தாங்க கொஞ்சம் ஈஸியாக தெரியுது. ஆனால் டீ பிளான்ட்ஸ்க்கு மிடில் இருந்து ஏறுறப்போ காஞ்சி போன குச்சியெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு குத்திட்டே இருந்தது. அப்பாவும் பொண்ணு கடகடன்னு ஏறிடுறாங்க. நான் கொஞ்சம் உருண்டு புரண்டு தான் போய்கிட்டு இருந்தேன். இதில் மேலே ஏறி நின்றுக்கிட்டு என்னை ஏற சொல்லி கிளாப் வேற தட்டி என்கரேஜ் பண்ணுறாங்களாம். நான் பண்ணுறேனோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கடான்னு தான் தோணுச்சு. ஏன்னா மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் கூட ஒரே கவனிப்பு தான். தண்ணி குடிக்கிறியா, ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா, கார் வரைக்கும் தூக்கிட்டு போகட்டுமான்னு. இதெல்லாம் வேற எதுக்கும் இல்லைங்க, இன்றைக்கே டயர்ட் ஆகிடுச்சு, எங்கே நாளைக்கு ட்ரெக்கிங் ஏற மாட்டேன்னு சொல்லிடுவேணும்னு ஒரு பயம்தான். அந்த பயம் இருந்தால் சரி. சரிங்க, இதுக்கப்புறம் ஜீப்பில் ட்ராவல் பண்ணது, ரூமில் ஸ்டே பண்ணது எல்லா டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.